வணக்கம். நான் உங்கள் ராசி மகேஷ்குமார், ராசி கட்டிட கட்டுமான நிறுவனத்துடைய நிறுவனர். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு சந்தோஷமான நிகழ்வு. நம்மளுடைய நிறுவனத்துடைய 195வது கட்டிடம் வந்து பூஜை நல்லபடியாக நடந்தது. அதனுடைய அறிமுக நிகழ்ச்சிக்காக தான் இந்த ஒரு பதிவை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பூஜை வந்து 195வது கட்டிடம். இது நம்மளுடைய நிறுவனத்தினுடைய 195. இந்த வருடத்தில் நம்ம வந்து 200 வீடை வந்து டச் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய இலக்கு. கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். அதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வருஷத்தில் நம்ம போடுற இது வந்து ஒரு 5வது சைட்டு பூஜை. இந்த சைட்டு நல்லபடியாக போட்டு பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங் வந்து பழைய பில்டிங் இருந்தது. அந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணிவிட்டு இப்போ தான் நாங்கள் வந்து அதை நேற்று பூஜை போட்டு வர வாரங்களில் நாங்கள் வேலையை ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, சென்னை பெரம்பூர் பக்கத்தில் பிபி ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்குது. நல்லபடியாக டெமாலிஷ் பண்ணி இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வேலை எப்படி வந்ததுன்னா, நான் சென்ற வருடம் வந்து ஒரு சர்ச்சு ஒன்று கட்டி கொடுத்தோம் சென்னை வேசர்பாடியில். அந்த உரிமையாளருடைய தம்பி அப்புறம் அவங்க சிஸ்டர்ஸுக்காக தான் இந்த வீடு நம்ம கட்ட போகிறோம். இது வந்து G+3 அப்படின்ற மாதிரி மொத்தமாக 2000 சதுரடிக்கு மேலே வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அதனுடைய லேண்டோட அளவு வந்து 500 சதுரடி. 500 × 4 மாடி 2000 சதுரடி வந்து நம்ம இப்போ கட்ட போகிறோம். G+3. அதனால் வந்து கிரவுண்டு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அதை மொத்தமாக கட்ட போகிறோம். நல்லபடியாக இப்போ அதுக்கான வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ அடுத்த வாரம் வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பதிவில் பாருங்கள், அந்த நம்ம சர்ச்சு அவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்க அந்த பதிவை பாருங்கள். அந்த சர்ச்சு நம்ம வந்து கட்டி கொடுத்துருக்கோம். கீழே ஒரு 500 சதுரடி, மேலே ஒரு 300 சதுரடி, மொத்தமாக ஒரு 800 சதுரடி அவங்களுக்கு சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கோம். அதனுடைய பதிவு நீங்கள் பார்ப்பீங்க, அந்த பாஸ்டரையும் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கம்பெனியை பற்றி அந்த பாஸ்டருடைய தம்பி அவர் மூலியமாக தான் நமக்கு வந்து அந்த வேலை வந்தது. அதனால் அவரும் பேசியிருப்பார் பாருங்கள். அது மாதிரி ஃபீட்பேக் பண்ணியிருக்கோம்.
எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முக்தி மேத்தா. நாங்கள் சுந்தரம் மெயின் ரோட்டில், வேசார்படி சுந்தரம் மெயின் ரோட்டில் ஒரு 450 சதுர அடியில் ஒரு சர்ச்சு கட்டணும்னு நாங்கள் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அப்போது எந்த நிறுவனத்தினிடம் கொடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் யோசிச்சிருந்தோம். ஏன்னா இது சர்ச்சுன்றதுனால மிக சிறப்பாக நேர்த்தியாக கட்டணும்னு ஒரு ஆசை. அப்போ தான் எங்களுக்கு ராசி ஃபவுண்டேஷன், ஜேஎம் ஃபவுண்டேஷன், அதனுடைய தலைமை நிறுவனர் எம் மகேஷ்குமார் அவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டோம். அவர் எங்களுக்கு மிக சிறப்பாக சர்ச்சை எங்களுக்கு கட்டி கொடுத்தாரு. எங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்தது. எங்களுடைய சர்ச்சு விசுவாசிகளுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் மிக நேர்த்தியாக கட்டியிருந்தார். அதே போல் மறுபடியும் அதே ராசி ஜேஎம் ஃபவுண்டேஷன் இடத்துல மீண்டும் ஒரு இடத்த கொடுத்துருக்கோம். 3D பில்டிங் கட்டுறதுக்காக குறைந்த செலவில் நிறைவான ஒரு மனமகிழ்ச்சிக்குரியதான கட்டிடங்களை கட்டி கொடுக்குறாங்க. அந்த நிறுவனம் மீண்டும் அநேக வீடுகளை கட்டி எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு இல்லத்தை கட்டி கொடுக்கணும்னு சபையின் சார்பாகவும் எங்கள் தலைமை போதகரின் சார்பாகவும் அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகின்றோம். நன்றி, வணக்கம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த இந்த வருடத்திலே ஒரு கோயில் ஒன்று கட்டலான்னு இருக்கோம். அதுவும் அடுத்தடுத்த விஷயங்கள் இதெல்லாமே சர்ச்சை கோவில்லாம் சேவை அடிப்படையில் மட்டும்தான் நம்ம பண்ணுறது. எதுவுமே பணத்துக்காகவோ இல்லை மற்றபடி பெரிய விஷயங்கள் பண்ணணுன்றதுக்காக பண்ணலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவை அடிப்படையில் தான் இப்போ அந்த வேலையை பண்ணியிருக்கோம். அதனால தான் ஒரு நல்லது போனால் கண்டிப்பாக இன்னொரு நல்லது வரும்ன்றது தான் ஒரு செயல்பாடு. அந்த செயல்பாடு அடிப்படையில் தான் சேவையை நோக்கி மட்டும்தான் நம்மளுடைய பயணம் இருக்கிறதுனால அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குது. அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த பதிவு. அதனால் உங்களுடைய மேலான ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். வாடிக்கையாளர்கள் உங்களுடைய மேலான ஆதரவு என்றைக்குமே நம்ம நிறுவனத்துக்கு வேணும். சேவை அடிப்படையிலே நம்மளுடைய பணியை கொண்டு போகிறதுனால ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அதனால் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷனை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கடைசியான பதிவில். அந்த எஸ்டிமேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக கூடிய சீக்கிரம் அதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதை போட்டு விட்றேன். ரெண்டாவது இந்த பதிவு மூலயமா இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம ஜூலை மாதம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று கட்ட போகிறோம் சென்னை திண்டிவனத்தில். அதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே ஒரு கார்டன் ஒன்று பண்ணியிருக்கோம், சின்ன கார்டன், ஒரு 3000 சதுரடி. இது பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 சதுரடினா மொத்தம் 25 சென்ட் வரும். அதான் 25 சென்ட் வரும் உங்களுக்கு. அந்த சென்ட்டில் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் கட்ட போகிறோம். வாடிக்கையாளரையும் நான் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன் அவரை. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சென்னை, அவுட்டர் சென்னை, அதுக்கப்புறமா உங்களுக்கு சவுத் இந்தியாவுக்குள்ளே எங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னா நம்ம நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த நம்மளுடைய பணியாக நான் இந்த ஃபார்ம் ஹவுஸ், ஏன் இந்த ஃபார்ம் ஹவுஸ் வேலைகளை நான் இன்ட்ரெஸ்ட்டாக இறங்குறேன்னா, சென்னை முழுக்க இன்றைக்கி எவ்வளோ வெயில் இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய மரங்களை நடணும் அந்த ஃபார்ம் ஹவுஸ் மூலிமா. அதனால் ஒரு மேக்ஸிமம் நம்மளுடைய காலத்தில் ஒரு 500 ஃபார்ம் ஹவுஸ் நான் கட்டி கொடுக்கணும். அதெல்லாம் நிறைய மரங்களை வச்சு கொடுக்கணும். நல்ல செழிப்பான ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை நம்மளுடைய வாடிக்கையாளர் கொடுக்கணுன்றது தான் என்னுடைய எய்மாக இப்போ இருக்குது. ஏன்னா சும்மா கட்டடங்களே கட்டி 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 உருவாக்கி கொடுக்கறதுல என்ன பயன் இருக்குது பாருங்கள். அதுக்கு பதில் இந்த மாதிரியான ஃபார்ம் ஹவுஸ் இப்போ சென்னையில் ஒரு நெருக்கடியாக வாழ்கிறவங்களுக்கு நம்மகிட்டே லேண்ட் இருக்குது. நானும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டை ஒரு ஏரியாவுக்கு போய் பார்த்துட்டு அந்த லேண்ட் எதாவது ரேட்டு கம்மியாக இருந்தால் கஸ்டமர் எதாவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுக்குறேன் இந்த லேண்ட் எல்லாமே. அதனால் அதன் அடிப்படையிலையும் நீங்கள் என்கிட்ட நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். லேண்டெல்லாம் எல்லாமே ஃபார்ம் லேண்டு, நல்ல மண் வளம் உள்ள லேண்டு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதனால் பாருங்கள், இந்த ஃபார்ம் லேண்டை பற்றி நான் அடுத்த பதிவு ஒரு பெரிய பதிவு ஜூன் மாதம் கண்டிப்பாக போடுவேன். அதில் பாருங்கள். இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு பதிவு தான். இந்த பதிவோட அந்த பதிவு சேரணுன்றதுக்காக சும்மா போடுறது. அதனால் பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவு கண்டிப்பாக கொடுங்க. மக்கள் சேவையே என்னுடைய மக்கள் பணியே என்னுடைய சேவையாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் உங்களுடைய மேலான ஆதரவை கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.